பட்டா விவரங்களை பார்ப்பதைப் போன்றே விவசாய நிலங்களின் அடங்கல் விவரங்களையும் இணையதளம் வாயிலாக பார்ப்பதற்கான வசதியை வருவாய்த்துறை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் நிலம் தொடர்பான அனைத்து வகையான ஆவணங்களையும் டிஜிட்டல் முறைக்கு மாற்றும் பணிகளை பல்வேறு கட்டங்களாக நடத்தி வருகிறது. மத்திய மாநில அரசுகள் நிதி உதவியுடன் இத்திட்டத்தின் பணிகள் நடந்து வருகிறது. கட்டுமான திட்டங்களுக்கு ஒற்றைச்சாளர முறையில் 30 நாட்களுக்குள் NOC எனப்படும் தடையின்மை சான்றிதழ் வழங்க வேண்டும். தவறினால் அதை அத்துறையின் ஒப்புதலாக கருதி கட்டுமான திட்ட அனுமதி வழங்கலாம் என தமிழக அரசு உத்தரவு செய்திருக்கிறது. தமிழகத்தில் கட்டுமான திட்ட அனுமதி மேனுவல் முறையில் இருந்தபோது 24 துறைகளிடம் தடையின்மை சான்றிதழ் பெற வேண்டும். இந்நிலையில் அனைத்து வகையான கட்டுமான திட்ட அனுமதி பணிகளையும் ஒற்றைச்சாளர முறைக்கு மாற்றப்பட்டுள்ளன. இதில் வரும் விண்ணப்பங்களை பிற துறை அதிகாரிகள் ஆன்லைன் வாயிலாக சரிபார்த்து தடையின்மை சான்றிதழ் வழங்கும் நடைமுறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தற்போது 19 துறைகளிடம் தடையின்மை சான்றிதழ் வாங்குவது மிகவும் எளிதுபடுத்தப்பட்டிருக்கிறது. டானோ 2022 ஆக்டின் படி தமிழகத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்குவோர் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து சங்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதை முறையாக பதிவு செய்து சட்ட விதிகளின்படி நடத்த வேண்டும். இந்த சங்கம் அந்த குடியிருப்பின் பராமரிப்பு பொறுப்பை ஏற்று செயல்படுத்தப்படும். ஆண்டுக்கு ஒருமுறை பொதுக்குழு கூட்டம் நடத்தி வரவு செலவு விவரங்கள், நிர்வாகிகளின் மாற்றங்களை பதிவுத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். இதுவரை பொதுவான சங்கங்களை போன்ற தமிழக சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர் சங்கங்களும் பதிவு செய்யப்பட்டன. கடந்த 2022 அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கான விதிகள் கடந்த செப்டம்பர் 2024 வெளியிடப்பட்டன. புதிய சட்டம் மற்றும் விதிகளின்படி 4 வீடுகளுக்கு மேல் இருந்தால் அந்த குடியிருப்பில் உரிமையாளர்கள் சங்க அமைக்க வேண்டும். சங்க பதிவை கண்காணிக்கும் அதிகாரிடம் மாவட்ட பதிவாளர் இருப்பார். புதிய சட்டத்தின்படி வீட்டு உரிமையாளர் சங்கங்களை பதிவு செய்ய வேண்டும். அதற்கான கட்டண விதிகளையும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான வழிகாட்டுதல்கள் பதிவுத்துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எனினும் புதிய சட்டப்படி வீட்டு உரிமையாளர்கள் சங்கங்கள் பதிவு செய்யப்படுவது இல்லை. சமவெளி பகுதியில் இருப்பதை போன்ற மலைப்பகுதியிலும் 40,000 சதுர அடி வரையிலான கட்டிடங்களுக்கு திட்ட அனுமதி வழங்க மாவட்ட அலுவலர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் 10,000 சதுர அடி வரையிலான கட்டுமான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக நகர் ஊரமைப்பு துறையாக இருக்கக்கூடிய TTCPயின் மாவட்ட அலுவலகங்களில் 40,000 சதுர அடி வரையிலான கட்டுமான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது. இதற்கான வழிகாட்டுதல் அடங்கிய உத்தரவு கடந்த ஆண்டு ஏப்ரல் 11 பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவு மலைப்பகுதியில் வரும் 16 மாவட்டங்களுக்கு பொருந்துமா என்பதில் குழப்பமாகவும் நீடிக்கிறது. பிறப்பித்த உத்தரவு தமிழகத்தில் மலையிட பாதுகாப்பு குழும வரையிலும் வரும் பகுதிகளில் கட்டுமான திட்ட அனுமதி வழங்குவதில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 11 பிறப்பிக்கப்பட்ட சுற்றறிக்கையின்படி மாவட்ட அலுவலர்கள் செயல்படலாம். மலையிட பாதுகாப்பு குழும பகுதிக்காக ஏற்கனவே பிறக்கப்பட்ட வழிகாட்டுதல் அடிப்படையில் இதை செயல்படுத்தப்படலாம். இதன்படி சமவெளி பகுதிகளில் உள்ளது போன்று மலைப்பகுதிகளிலும் 40,000 சதுரடி வரையிலான கட்டுமான திட்டங்களுக்கு மாவட்ட அலுவலர்கள் ஒப்புதல் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ரியல் எஸ்டேட் சட்டப்படி பதிவு செய்யாமல் விற்கப்படும் வீடு மனைகளுக்கு தலா 15,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என ரியல் எஸ்டேட் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்ட விதிகளின்படி 5,381 சதுரடி அதற்கு மேற்பட்ட பரப்பளவில் மேற்கொள்ளப்படும் கட்டுமான திட்டங்களை இந்த ஆணையத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். ஆணையத்தில் பதிவு செய்யாமல் வீடு மனைகள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மீது புகார் விசாரணைக்கு வரும்போது தான் அபராதம் விதிக்கப்படுகிறது. அதுவும் ரூபாய் 1,00,000 முதல் 3,00,000 வரை என பொதுவாக கணக்கில் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான நடைமுறைகளை மாற்ற ஆணையம் முடிவு செய்து புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதில் ரியல் எஸ்டேட் ஆணையத்தில் பதிவு செய்யாமல் விற்கப்படும் வீடு மனைகளுக்கு எண்ணிக்கை அடிப்படையில் அபராதம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சென்னை மாநகராட்சி பகுதியில் தலா 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். மதுரை, கோவை, திருச்சி, சேலம், ஈரோடு, திருப்பூர், ஆவடி, தாம்பரம், வேலூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், தூத்துக்குடி மாநகராட்சியில் தலா ரூபாய் 12,000 அபராதம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பெருநகர எல்லையில் வரும் நகரங்களில் பேரூராட்சிகள், ஊராட்சிகள் திண்டுக்கல், ஓசூர், நாகர்கோவில், கடலூர், காஞ்சிபுரம், கரூர், சிவகாசி, கும்பகோணம், காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை மாநகராட்சிகளில் தலா ரூபாய் 10,000 முதல் அபராதம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பிற நகராட்சிகள் வீடு மனைகளுக்கு தலா ரூபாய் 6,000 முதல், பேரூராட்சியில் தலா ரூபாய் 4,000, ஊராட்சியில் தலா 3,000 என அடிப்படையில் அபராதம் விதிக்கப்படும். இந்த தொகையை விதிக்கும்போது மனை பிரிவு திட்டங்களில் அதன் மொத்த பதிப்பில்
மொத்த மதிப்பில் 2% அடுக்குமாடி குடியிருப்பு என்றால் அதில் விற்கப்படும் வீடுகளின் மதிப்பில் 1% ஆகியவற்றில் எது அதிகம் என்ற அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என்று ரியல் எஸ்டேட் துறையில் இருந்து நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது என்பது பற்றி நமது கடையறு செய்தி பிரிவில் ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்களின் பயனுக்காக நமது செய்தியை பதிவு செய்கிறோம்.